Hi friends, welcome to our channel. நான் உங்கள் சா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஒன் ட்ரெய்லர். அது என்ன ஒன்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ரெட்ரோ. எஸ். ஸோ நம்ம சூர்யா சாருக்கு மூவி தான். ஸோ அந்த என்ன சொல்லுவாங்க ட்ரெய்லருக்காக நம்ம ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபைனலி ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் வந்து சூர்யா சார் கூட யார் நடிச்சிருக்காங்கன்னா பூஜா ஹெக்டே தான் நடிச்சிருக்காங்க. அண்ட் இதை டைரக்ட் பண்ணியிருக்கிறது வந்து கார்த்திக் சுப்பராஜ் சார். அண்ட் மியூசிக் பண்ணியிருக்கிறது வந்து சந்தோஷ் நாராயண். இந்த படத்தில் வந்து 3 பாட்டுமே கேட்டோம். 3 பாட்டுமே வேற லெவலில் இருந்துச்சு. ஈச் அண்ட் எவ்ரி சாங் வந்து ஒரு ஜானரில் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக செம்மையான சாங் ஆல்ரெடி ஹிட் ஆகிட்டு அதனாலே இந்த படத்துக்கு வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் சூர்யா சாருக்கு வந்து ஒரு பெரிய கம்பேக் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு படம் கொஞ்சம் லவ் அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா லாஸ்ட் மூவி அதுக்கு முன்னாடி இருக்கும் போதுலாம் அவ்வளோ லவ் சீன்ஸ் வந்து ரொம்ப இம்பேக்டாக இல்லை. ஏன்னா நம்ம சூர்யா சார்னாலே நம்ம லவ்னாலே வேற லெவலில் அவங்க வாரண மயமாக இருக்கட்டும் அந்த மாதிரி நிறைய படம். பட் இந்த படமே நாங்கள் லவ்னு சொல்ல முடியல. ஏன்னா இப்போ கார்த்திக் சுப்பராஜ் சொல்கிறாங்க லவ் இருக்கும்னு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிமாக தான் தெரியுது. ஸோ ஆனால் எனக்கு வந்து கார்த்திக் சுப்பராஜ் சார் சொல்கிறதுனால கண்டிப்பாக அது ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அது நம்ம ட்ரெய்லர் பார்த்தா கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஸோ இதில் வந்து நம்ம சூர்யா சார் அண்ட் பூஜா ஹெக்டே மேமை தவிர ஜோஜு ஜார்ஜ் அப்புறம் ஜெயராம் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நிறைய ஒரு இது. ஸோ கார்த்திக் சுப்பராஜ் சார் வந்து படம் பண்ணுற விதமே ரொம்ப யூனிக்காகவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து நம்ம சூர்யா சாருக்கு ஒரு ஸ்பெஷலான மூவியாக தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ட்ரெய்லர் பார்க்கலாம். ஸோ எங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. புரிஞ்சுக்கணும் ப்ரெஸ் அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க்ல இருக்குங்க. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எஸ் வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் 10 நிமிஷத்துல மான் கறி பிரியாணி ரெடி. மான் கறி பிரியாணி இதுக்கு ஒரு ஷோ ஓட்டியா? ஓ செம்ம லுக்ல இருக்காங்க. ஹேர் ரெட்ரோ ஸ்டைல். ஓட்டா ஜெயராம் பைக் போர் குடுக்குற போதை போய் அந்த ரத்தம் சண்டை போய் இது இன்னும் பீஸ் டெமோக்ரசி எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டுல உட்கார்ந்துட்டு தின்னுட்டு தூங்கிட்டே இருங்கண்ணா. கல் ஜெயராம் ஜோஜு ஜார்ஜ் எதுவுமே சரியா வருது. அடிக்கடி கட்ட பஞ்சாயத்து ரத்த கலரி ரவுடித்தனம் எல்லாத்தையும் ரவுடியோட விடுது. இதான் டீசர்ல பார்த்தோம். எனப்பட்ட எங்க வாழ்க்கை அவளை கிட்டத்தட்ட ஒரு புத்தராகும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அரக்கனாகும் மாத்திடுச்சு. இந்த அடிதடி ரத்தம் எதுவும் என்ன விட்டு போலாது. நிறைய அளவிச்சிட்ட பாரு. இவ்வளவுதான். எப்போ வருவான்? சிறப்பான தரமான சம்பவம் இனி பாப்பீங்கடா. கனிமா எல்லாரும் பல்சையும் பிடிச்சிட்டான். இன்னும் என்னென்ன ஆட்டம் ஆட போறானோ. நாளை ஊரே கை கொடுத்து பொழந்துரும். பொழந்துருச்சு. பொழந்துருச்சு. மியூசிக் செம்மல. உண்மையான போர் வரணும்னு காத்திருக்கேன். போய் சீக்கிரம் வர சொல்லு. அந்த ஒருத்தன் the one Surya அது மோனே டாடி ஸ்டாப் சமா ஃபர்ஸ்ட் ரெட்ரோ. எஸ். ஸோ நம்ம வந்து மோஸ்ட் அவைட்டட் ரெட்ரோ ட்ரெய்லர் பார்த்தாச்சு. ஸோ அதில் வந்து ஸ்டார்ட்டே வந்து வேறு லெவல் இருந்துச்சு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து அவங்க
ஆப்போசிட் கேரக்டர் வந்து அவங்கள பற்றி ஏதோ ஆண்கறி பிரியாணி ரெடி எல்லாம் சாப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வர வைக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம சூர்யா சார் தான் இருக்காங்க. ஸோ அதில் தான் என்ட்ரி ஆகுது. சூர்யா சார் வந்து ரெட்ரோ ஸ்டைலில் வேறு லெவலில் சூப்பராக இருக்காங்க. அவங்களோட அந்த மீசையாக இருக்கட்டும், அவங்க ஹேர் எப்படி முன்னாடி விடுற விதமாக இருக்கும், ஈச் அண்ட் எவ்ரி யூனிக்கான ஒரு விஷயமே சூர்யா சாருக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிள் தான் அப்படி வரைக்கும் நம்ம பார்க்காத சூர்யா மாதிரி தான் தெரியுது. ஆனால் அது அவங்களுக்கு ரொம்பவே சூட் ஆகுது. அதுமாதிரி செம்மையாக இருக்காங்க பர்ஃபார்ம் பண்ணிருக்க விஷயமே. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பைக்கில் ஒரு ஷோ போடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த பைக்கை டர்ன் பண்ணி பூஜா இருக்கிறாங்க. ஸோ அப்படி டர்ன் பண்ணிட்டு அப்புறம் அந்த டர்ன் பண்ண போச்சே டக்குன்னு வேற ஒரு இதில் காமிச்சிட்டாங்க. அப்போ தான் வந்து ஜெயராம் சார் வராங்க, அப்புறம் ஜோஜு ஜார்ஜ் இருக்காங்க, அப்புறம் வேற வில்லன் வேற டைலாக் இருக்கு. ஸோ இந்த படத்துக்கு ட்ரெய்லர் கட்டே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. நிறைய எக்கோ நிறைய இருக்கு, நிறைய விஷயத்த ரிப்பீட்டடா சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு கேசட் எப்படி எப்படி நம்ம திருப்பிவோம் மறுபடியும் மறுபடியும் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க பண்ணிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அது மாதிரி இந்த படத்தை வந்து ஒரு ஃபைட்டு ஆக்ஷனுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுலேயும் ஒரு இதில் வந்து ஒரு லுங்கி மாதிரி கட்டிட்டு உட்காந்துட்டு ஒரு டைலாக் அடிக்கிறாங்க. இனிமே தான் சம்பவத்தெல்லாம் பெரிய பெரிய சம்பவம்லாம் பார்க்க போறீங்க அப்படின்னு சூர்யா சாரே டைலாக் போட்டு பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் செம்மையாக இருக்கு. அப்புறம் பூஜா என்கே மேம்கிட்ட சொல்கிறாங்க, என்னால் விட முடியாது, நான் இந்த ரத்தம் இதெல்லாம் என்னால் சண்டை இந்த இதெல்லாம் என்னால் முடியல விட முடியல அப்படின்னு. ஸோ அவங்க வந்து பூஜா என்கே மேம் புத்தராகவும் இவங்க வந்து அரக்கனாகவும் இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரெய்லரில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போவே தெரியுது சூர்யா சார் வந்து ரொம்ப கொடூரமாக ஒரு கேங்ஸ்டர் இதாக தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்த சாங் ஸோ கனிமா சாங் வந்துச்சு. ஸோ கனிமா சாங்கில் தான் அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஆஃப் அந்த ட்ரெய்லரில் வந்து ஃபுல்லாகவே அதில் தான் அதில் ஒரு குத்து வந்து சூர்யா சார் வித்தியாசமாக பண்ணி சுற்றி வச்சு ஒரு குத்து குத்துறாங்க. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஆக்ஷன் சீனுமே நிறைய இருக்குது. விட்டு குத்து இருக்கணும் ஃபுல்லாக. ஸோ இதில் வந்து அந்த லவ் ஜோனை விட நிறைய இதுலேயுமே ட்ரெய்லர்லேயுமே ஆக்ஷன் சீன்ஸ் தான் நிறைய அஃப்கோர்ஸ் பூஜா என்கே கூடயே தான் இருக்காங்க. ஃபுல் த்ரூ அவுட் த ட்ரெய்லரில் அவங்க இருந்துகிட்டே தான் இருக்காங்க. அவங்களோட ஈச் அண்ட் எவ்ரி விஷயத்துலையுமே அவங்க பக்கத்தில் தான் இருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் இதில் வந்து ஃபுல்லாக வந்து லவ் சீன்ஸ் வந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து அவங்க சொன்ன மாதிரி என்னால் முடியலை அப்படிங்கும்போது ஒரு வாட்டி கத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வைக்க முடியாதுங்கிற மாதிரி ஏதாவது சீன்ஸ் போகுமா எப்படி என்ன நடுவில் ஜெயிலுக்கு சீன்ஸும் இருக்குது. அதில் பெருசாக தாடிலாம் வச்சுருக்காங்க. அந்த ஸோ அப்போ தான் அவங்க வந்து அவங்கள விட்டு பிரிஞ்சு இருக்கிற மாதிரி ஏதோ பாட்டெலாம் வந்து அதை நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. ஸோ அந்த மாதிரி சீன்ஸாக இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ட்ரெய்லர். அது மட்டும் இல்லாமல் பிஜிஎம்மாக இருக்கட்டும், அந்த மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆல்ரெடி நமக்கு தெரியும் பாட்டு எப்படி போச்சுன்னு. இதுலேயுமே லாஸ்ட்டில் அந்த ஒரு இதில் அந்த ரெட்டு கலரில் அந்த கராட்டே ட்ரெஸ் மாதிரி போட்டுட்டு ஒரு மாதிரி முன்னாடி வராங்க. அந்த என்ட்ரியில் ஒரு சாங் வரும், சிங்கம் மறுபடி திரும்பிடுமா, அந்த பைக் செம்மையாக இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ட்ரெயிலர். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் கொஞ்சம், ஆனால் அதை விட கட்டு வந்து ரொம்பவே அழகாக வச்சுருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுக்களோட ஒரு நிறைய சீன்ஸ் வந்து அப்புறம் மறுபடியும் அந்த கட்டுக்க அது என்ன சொல்லுவாங்கல்ல ஒரு வித்தியாசமான ஒரு ஆஸ்பெக்ட்ல அந்த ட்ரெய்லர் கட் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஜெயராம் சாரும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. நீங்களாம் ஒரு ஆக்ஷன்லாம் பண்ணுறாங்க. கொஞ்சம் காமிக்கான ஒரு ரோலாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக அதுவும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் நாசர் சார் வேறு லாஸ்ட் ஒரு இங்கிலீஷ் டைலாக் சொன்னாங்க, ஒரு ஓல்ட் மேனை பீஸ்ஃபுல்லாக ஸ்லீப் பண்ண முடியாதா அப்படின்னு ஏதோ டைலாக்லாம் இருக்காங்க. ஸோ அப்புறம் ஜோஜு ஜார்ஜ் வேற அன்பு அப்படிங்கிற இதை சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி சூர்யா சாருக்கு வந்து இந்த இதில் வந்து நிறைய அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, எப்படியாவது அவங்க திரும்பி ஒரு கம்பேக் கொடுத்துருவோம் அப்படின்னு. ஸோ அந்த விஷயத்துக்குன்னே இதில் ரொம்ப எஃபர்ட் ஆங்கிளுமே இதில் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இந்த மூவி இருக்குமான்னு தெரியல. ஏன்னா நிறையா ட்விஸ்ட் இருக்குது, அதில் நிறையா கேரக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய விஷயம் நடக்குது. அதுக்கப்புறம் பூஜா என்கே மேம் சொல்கிறதா இருக்கட்டும், அவங்ககிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், நிறைய விஷயம் வந்து சஸ்பென்ஸாக. கண்டிப்பாக அந்த பேருமே ரொம்ப நல்லா இருக்குது. ரெண்டு பேருமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் பூஜா என்கே மேம் வந்து ரொம்ப சட்டிலாக காமிச்சிருக்காங்க, கொஞ்சம் டார்க் பண்ணியிருக்காங்க ஸ்கின் டோன்லாம். ஸோ அது வந்து தெரியும். பட் ரொம்ப சூப்பராக இருக்காங்க ரெண்டு பேர்த்தோட பேர். கண்டிப்பாக அது ரொம்ப எமோஷ்னலாகவும் லவ் சீன்ஸும் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெய்லர் பார்த்தா இது வரைக்குமே அது கேங்ஸ்டர் மூவி மாதிரி தான் தெரியுது. அந்த லவ் எமோஷன் இன்னும் அந்த அளவுக்கு தெரியல. மேபி மூவியில் தான் அந்த மாதிரி தெரியும். ஸோ நான் வெயிட் பண்ணிருக்கோம். ஸோ கண்டிப்பாக May 1 வருது. எல்லாரும் பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். சூர்யா சார் எப்படியாவது அதுவும் இந்த இதில் சூர்யா சார் வேறு அந்த ஒன் சூர்யா அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சூர்யா சாருக்கு கம்பேக் இருக்கும்னு நினைக்கிறோம், நம்புகிறோம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது. ஸோ இன்னைக்கு ஒரு ரியாக்ஷன் வீடியோ போச்சு. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வீடியோ வெயிட் பண்ண வரைக்கும் பை. Like, share, comment, subscribe.